போட்டு விடுமா. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே. காதுதான், அது அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கும். ஓகேவா? காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, சொன்னாதான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓடாதே கனியே உன்னை காண காத்திருக்கேன், அடியே வழி நானும் பார்த்திருக்கேன். தேனாழியில் நீராடுதே மனமே, ஓ பூவாளியில் நீ தூக்கவா தினமே. அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு எனக்கு தெரியல, பேச சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா. இப்போவா பேசவே மாட்டான், பேச மாட்டான், பாட்டு போவான், டான்ஸ் நான் குரல் இதெல்லாம் கட்டுற பாருங்க. ஷாக்கிங் ஆகிட்டேன். மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட. நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தே போரும் இல்லாம. வெயிட் தாங்கல ப்ரோ, நான் ஃபுல் எனர்ஜில இருக்கேன். நான் போயிட்டேன் அவ்வளவுதான். இது இழுக்காத. இழுக்கல ஒன்ன மட்டும் தான் இழுக்கிறேன். நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தே போரும் இல்லாம. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், நிஜமா லேட் ஆகும். நீ ஆரம்பி, நான் பேசுகிறேன். ஸ்டார்ட். ஒன்று சொல்லுங்க, எடுத்து கொடுங்க. ஓகே, என் பேரு கனிமொழி. மைக் டெஸ்டிங் ஒன். அப்படி இல்லை, கனிமொழி அண்ட் லோகேஷ் மேரேஜில் இருக்கும். ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி இன்னையோட ஆல்மோஸ்ட் 465 days ஆச்சு. இட் வாஸ் பியூர்லி அண்ட் அரேஞ்ச்டு மேரேஜ்.
பார்க்க போற அன்னைக்கு எங்களுக்கு மைண்ட் செட் நடக்கவே கூடாதுன்னு தான் எனக்கு இருந்தது. இது கல்யாணம் இவனை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கும் நேச்சர் ஆஃப் கேர்ளை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அமைதியான ஒரு பொண்ணை எதிர்பார்த்து வாழ்க்கையை வாழலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சரி போய் பார்த்துட்டு வருவோம், எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு கூட நோ சொல்லிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐடியால மட்டும் தான் வந்தேன். மேடம் பார்க்க வந்ததே நோ டைரக்டா பார்த்து சொல்றதுக்கு தான். அந்த மாதிரி தான் வந்தது. ஹாய் நல்லா இருக்கீங்களா, எனக்கு இது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இது மட்டும் தான் ஐடியால இருந்தது. ஆனா மேடம் என்ன பார்த்தவனே பிளாட். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் அப்படிலாம் இல்ல, அத லைட்டா பிளாட். பார்த்த உடனே என்ன ஓகேமா, பார்த்த உடனே எல்லாம் இல்ல. பார்த்து கொஞ்ச நேரத்தை கழிச்சு நாம பேசினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஸோ அன்னைக்கு தான் December 1st அன்னைக்கு தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். 2023 ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4:15 அந்த ரேஞ்சில் வந்து சும்மா ரேண்டமா சரி ஓகே பேச சொல்றாங்க வீட்டுல, அப்படி பேசுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆச்சு. போய் தனியா பேசிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா இவ்வளவு மட்டும் தான் இருந்தாங்க. நான் அவங்க 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க. சரி நாங்க 2 பேரும் போயிட்டு ஓரமா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதனால ஒரு 1.5 மணி நேரமும் நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, அந்த 1.5 மணி நேரத்துல நான் பேசினதே ஒரு 10 நிமிஷம் தான். அவங்க தான் ஒரு 1.25 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து சாட்டர்டே ஒரு ஆஃப்டர்நூன் கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்ததுக்கு அக்செப்டே பண்ணல. ஈவினிங் ஆச்சு, ஓகே ஈவினிங் அக்செப்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் இருந்தது. ஃப்ளட் வந்துச்சு. ஸோ ஃப்ளட்ல வந்து ஜென்ரல் செக் இருந்தது, அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் கண்டினியூ. ரெக்வஸ்ட் கொடுத்த அன்னைக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம எஸ் சொல்லுவோமா இல்லை நோ சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா லைக் our work will be like she is a multi-faceted person. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். லைக் அவங்க வந்து காஸ்டியூம் டிசைனிங் பண்ணுவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, she can open her own kiosk, ஒன்றும் இல்லை, பொட்டிக், அந்த மாதிரி. லைக் ஷீ இஸ் a multi-faceted person. ஸோ பயங்கரமான பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிற ஒரு பொண்ணு, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் ஒரு வேலை வந்தேன்னா அவளோட பொட்டன்ஷியலை ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குமோன்னு நான் ஒரு பாயிண்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு பர்சனா அவளுக்கு நிஜமாவே ஒத்து போவோமா அப்படின்லாமோ நான் யோசிச்சேன். யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நோ சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு 1 வீக் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் December 1st மீட் பண்ணோம். தென் December 7th மீட் பண்ணலாமான்னு சொல்லி நான் கேட்டேன். பியூர்லி நோ சொல்றதுக்காக தான் கேட்டேன். ஸோ இவங்களும் வந்தாங்க, வந்து பேசணும். அன்னைக்கும் நாங்கள் ஒரு 1 hour செஷன் போச்சு, ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். நோ சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் பேசுவியான்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் மேபி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பேசணும். ஸோ அதுக்கப்புறம் நோ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வந்து அவளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கோமோ, அவளுக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ இதுல, நம்ம தான் நோ சொல்லிட்டோமோ அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. எனக்கெல்லாம் தலைதான் இருந்தது. ஓகே நம்மளே நோ சொல்றோம்னு அங்க இருந்தே நோ வந்துருச்சு அப்படின்ட்டு இல்ல, லைட்டா வந்து ஓகே அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரீசனபிளா இருந்துச்சு, அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம். ஸோ ஆனா எனக்கு கோவமாவும் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டே கிடையாது, சும்மா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. we can easily come over thatன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவன் முகத்திலே இதுக்கப்புறம் முழிக்கவே கூடாது அப்படின்ற முடிவுல தான் இவ இருந்தா. நான் வந்து சரி ஓகே நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்புறம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போக 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 ஐ ரியலைஸ் தட் ஐ ரியலி ஃபெல் ஃபார் ஹர் கேரக்டர். ஸோ நிஜமாவே அவ பேசின அந்த 2 days பேசின அந்த 1 hour செஷன்ஸ்
நான் நிஜமாவே ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அவ போடுற போட்டோஸ், வீடியோஸ், ஸோ அவளோட கேரக்டர் அவ எல்லாமே காட்டுச்சு இல்லையா? ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ஃபார் ஹர். பேசி ஜூன் 9th. ஸோ ஜூன் 9th நாங்கள் வந்துட்டு ஆக்சுவல் திரும்ப அதே காமராஜர் கோயிலுக்கு திரும்ப மீட் பண்ணலாமான்னு கேட்டு வந்து ஒரு பெரிய 2-3 hour செஷன் போச்சு. 2 பேரும் சரி ஓகே யோசிப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி ஜூன் 10 நான் கன்ஃபார்மாவே வந்துட்டேன். மேடம் ஓகே சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜூன் 10th எல்லாருமே ஓகே சொல்லிட்டோம், வீட்லயும் சொல்லிட்டோம், அவ்வளவுதான். ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ணி ஆக 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 ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 months கழிச்சு இன்னைக்கு March 9th we got married. ஸோ எனக்கு நான் என்ன பாயிண்ட்ல எஸ் இவரோட இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்துச்சு, அதையே இவன் எனக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திட்டா. மேரேஜ்ன்றது ஒரு கமிட்மெண்ட் தான் இல்ல, நம்ம சொல்லுங்க, மேரேஜ்ன்றது ஒரு கமிட்மெண்ட் தான் இல்ல. நம்ம பழக பழக நம்ம நாள் போக 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 இவளையே கூட எனக்கு பிடிக்காம போகும் கொஞ்ச நாள் கழிச்சு. பட் அப்பவும் அவளை எனக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு அவளால முடியும் அப்படின்ற பதிவுல நான் அவளை கழிச்சு அவனை பிடிக்காதுங்கிறத பதிவு பண்ணிட்டேன். அப்படின்ற ஷூரிட்டி அவ கொண்டு வருவா, அவ என்னை மாத்துவா அப்படின்றது, அவளுக்காக நான் மாறுவேன் அப்படின்றது நம்புறேன், பண்ணுவேன். அவளை என்ன பண்ண வைப்பா. எனக்கும் அதேதான். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், இஸ் காம் டு மை கியூர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பொறுமையா நான் பயங்கர படன்னு இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பயங்கர பொறுமையா இருக்க முடியும்னா எங்க அம்மா இருப்பாங்க. ஸோ எங்க அம்மாவுக்கு கிட்ட நான் பாக்குறது இவங்களதான். ஸோ எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ லைஃப் நான் நினைச்ச மாதிரியும் அவன் நினைச்ச மாதிரியும் போயிடும் நம்புறேன். அது பாட்டுக்கு ஒரு போக்குல போவோம், கண்டிப்பா போயிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. முடிச்சலாம் ப்ரோ. டன். A few moments later. இது ஒரு காதல் கதை, இதுக்கு ஒரு ஷூட் வேற, அதானே? இதெல்லாம் ஒரு கதையில தூக்கிட்டு வந்துட்டாங்க ப்ரோ. அப்படியே இருங்க, ஃபைனலா சும்மா 2 லைன் மட்டும் பாடி முடிச்சிடறேன். இதை நீ வீடியோல சேர்த்துக்கோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம. அவர் ஒரு பாடகர், நான் ஒரு பாடகர். இப்பெல்லாம் அவரு கேட்டுவாரு, அவர் ஒரு நடன பேரொலின்னு அவங்க ஃப்ரெண்டு தயார். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும் தெரியுமா? எப்படி? வாழ்வோடு வளர்பிறைதானே வண்ண நிலவே நிலவே, வானோடு நீளம் போலே இணைந்து கொண்டது இந்த உறவே. என்னடி வாய்ஸ் இது? நேரம் கூட உந்தன் கனவே கனவே, அவரோடு உயிரை போலே உரைத்து வைத்ததுதான் உறவே. அப்புறம் ப்ரோ ஞாபகம் இல்ல ப்ரோ. இல்ல அந்த லைன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே. அதோட முடிச்சுப்போம். என்னாச்சு? சன் டிவி செய்திகளுக்காக இல்ல, இன்ஃபினிட்டி ஸ்டுடியோஸ் வெயிட் பண்ணுங்க. நிஜமாலுமே என்கேஜ்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ். ஸோ
வெரி கிரேட் ஒர்க் guys. தேங்க்ஸ் டு தேங்க்ஸ் டு நான் வச்சிருக்கேன், நான் வைக்க சொல்றேன். Infinity Studios.